எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குவிக் செக் ரீடிங் தான். ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். ஸோ ரீயூனியன் ஆவீங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் டைமிங் 2 months வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்கள் வந்து மனசில் ஏதாவது ஒரு டைமிங் கூட நினச்சிக்கலாம். 2 weeks 2 days உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்சன் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்களா? இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் அதர் திங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ரிலேட்டட் கூட இருக்கலாம். அதர் திங் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்களுடைய கான்டாக்ட் இல்லை உங்கள்கிட்ட. இந்த பர்சன் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து டார்க் ப்ளூ, பைல் 2 வந்து ஒயிட், பைல் 3 வந்து பர்பிள். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் படி எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ 3 பைலுக்கும் 3 கார்ட்ஸ் பேஸ் கார்ட் எடுக்க போகிறோம். ஸோ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ரீடிங் பார்க்குறவங்க 4 of Pentacles வந்திருக்கு ஃப்ளோ வச்சு. மெயினாக ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் நினைக்கிற பர்சன்கிட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ ரீயூனியன் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ பேஸ் கார்டு எடுத்துடலாம் என்ன வருது அப்படின்னு. இது வந்து ஒரு குவிக் செக் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த உங்களுடைய பைல் அப்படின்றது. ஸோ பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. ஸோ பைல் 1 போயிடலாம். இந்த டார்க் ப்ளூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் கான்டாக்ட் பண்ணுவாங்களா? ஓகே. ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. அவங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, டைமிங் ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றத தான் இங்கே நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்குரிய ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஓகே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் ஒரு கார்டு. ஸோ இப்போதைக்கு அவங்களோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. 5 of Wands அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன். இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இல்லை அதை தாண்டி உங்களை வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் இந்த பர்சன்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ் 6 of Cups வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. மினிமம் இங்கே வந்து ஒரு 6 days 6 weeks அப்படின்றது எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். ஓகே, பட் இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக எனக்கு தெரியுறாங்க. ஸோ அதனால தான் இந்த கார்டு வந்துருந்தாங்க. உங்கள் 2 பேருக்குரிய ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் 6 of Cupஸாக தெரியுறாங்க. ஸோ உங்களுக்கும் சரி அந்த பர்சனுக்கும் சரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன இருந்தாலும் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சோல்ஃபுல் கனெக்டிவிட்டி. ஓகே, லாட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே நிறைய இருக்குது. ஈவன் தோ இப்போ வந்து நீங்கள் நோ கான்டாக்டில் நீங்கள் இருந்தாலும் இவங்க உங்கள் மேலே வச்சுருந்த அந்த லவ்வாக இருக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற கேரிங்காக இருக்கட்டும், இன்னும் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ 2 பேருக்குமே
இந்த கனெக்டிவிட்டி வந்து ஒரு ஃபர்தர் லெவல் போகணும் அப்படின்னு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். நீங்கள் நினைக்கிற பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்களா? எஸ், கண்டிப்பாக. 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து நிறைய ஃபேஸஸ் முடிச்சிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து என்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணணுமோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அதை முடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு 25% மட்டும் பாக்கி இருக்குது. கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அதாவது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் வந்திருப்பீங்க, இல்லை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, சான்சஸ் இருக்குங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு கார்ட். Eight of Cups. எஸ், இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேஜ் இதுவாக இருக்கலாம். உங்கள் 2 பேருடைய மியூச்சுவல் எனர்ஜி தான் இங்கே தெரியுது. இப்போதைக்கு உங்கள் 2 பேருக்குமே அந்த அந்த இந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இழந்துட்டோமா இல்லை வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு 2 பேருக்குமே இருக்கலாம். பட் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த பர்சன் மூலயமா கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும், ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகே, அதர் திங் இங்கே வந்து நெகட்டிவிட்டி இல்லை, பட் ஆனால் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த பர்சனுக்கு இருக்கலாம். ஒரு வேலை ஒரு கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு மணி வைஸில் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருக்கலாம். ஸோ அதனால் எந்த மூவ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு நெகட்டிவிட்டி இங்கே இல்லை. ஓகே, பட் இப்போதைக்கு ஒரு எனர்ஜி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. பட் ஆனால் சேருவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படி எனக்கு தோணுது அப்படின்னா வித்தின் 1 மந்த்க்குள்ளே எனக்கு சான்சஸ் தோணுது. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்களா? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சிலருக்கு வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு தருணம் இருக்குது இவங்களுக்கு. ஒரு மேரேஜில் இல்லை ஒரு ரீயூனியன் ஆகிறதுல ஏதோ ஒரு இன்ட்ரப்ஷன் இவங்க ஃபேமிலிக்குள்ளே இல்லை இவங்களுக்கே அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து வீட்டு சூழல் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும், இல்லை அதர் ஒரு பர்சன் மூலிமா உங்கள் 2 பேருக்கும் ஒரு சண்டே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இங்கே இருக்குது. அதனால் வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு கார்டு கன்ஃபர்மேஷனுக்காக இவங்க ஆவாங்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு உங்கள் மேலே இன்னும் ஒரு டெசிஷன் எடுக்கலை, ஒரு முடிவுகள் வந்து கரெக்டாக எடுக்கலை, ஒரு மன வருத்தம் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பாக தான் எனக்கு தெரியுது கார்ட்ஸு. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் ஒரு ஹெவியாக எனக்கு தெரியுதுங்க இங்கே.
ஒரு இந்த பர்சனை தாண்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்க வந்து ஒரு இவங்க மதராக இருக்கலாம், இல்லை வந்து சிலர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்கலாம் இங்கே. பட் நீங்கள் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு இந்த பர்சனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரியும் இங்கே வருது. ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இவங்க இந்த சிச்சுவேஷன், இந்த 2 சிச்சுவேஷன் தாண்டி தான் இவங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை அதர்வே இவங்க வந்து ரிலேஷன் பண்ண அப்புறம் தான் அதாவது தட் மீன்ஸ் வந்து நீங்கள் உங்களை வந்து இந்த ஒரு கேட்டகரியில், அதாவது வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இவங்க ரியலைஸ் பண்ணும்போது தான் இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வருது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.